இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். திருவண்ணாமலை தொகுதியில் என்ன நிலவரம் அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட ரிசல்ட்ஸ் ஒப்பீனியன் பால்ஸ்ல என்ன ரிசல்ட் வந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி சாம்பிள்ஸ் எவ்வளோன்னு நான் சொல்றேன். 953 பேர் கிட்ட நம்ம வந்து கேட்டிருக்கோம். அதில் 946 பேர் மட்டும் தான் வேலிட் நம்ம எடுத்துக்கலாம். இந்துக்கள் 869 பேர், 861 பேர், கிறிஸ்தவர்கள் 26, முஸ்லிம்கள் 57, எந்த மதம் சாராதவர்கள் 2 பேர், அண்ட் ஆண்கள் 462, பெண்கள் 479, மூன்றாம் பாலினத்தோர் 5 பேர், 18 இருந்து 19 வயசு வரைக்கும் 233 பேர் கிட்ட எடுத்திருக்கோம். 20 இருந்து 30 வயசு வரைக்கும் 249, 30 இருந்து 50 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 220, 50 வயசுக்கும் மேற்பட்டோர் 204, படித்தவர்கள் 638 பேர் கிட்ட எடுத்திருக்கோம். 308 பேர் படிக்காதவர்கள் கிட்ட நம்மளோட கருத்துக்கள்லாம் வந்து கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடிவாரியா நம்மளோட கேள்விகள் யாரெல்லாம் கேட்டிருக்கோம்னா, அதிகபட்சமாக வன்னியர்கள் இங்கே இருக்காங்க. ஏன்னா 384 பேர் கிட்ட இருந்து நம்ம வந்து கருத்துக்களை கேட்டிருக்கோம். பறையர்கள் கிட்ட இருந்து 170 பேர் கிட்ட இருந்து 170 பேர் பறையர்கள் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. முதலியார் 114, நாயுடுக்கள் 76, யாதவர் குலத்தோர் 57. இந்த நம்ம சொல்ற அந்த குடிகள்லாம் சாராதவர் வந்து பார்த்தீங்கன்னா 145 பேர் கிட்ட இருந்து நம்மளோட கருத்துக்கள்லாம் வந்து கேட்டுருக்கோம். கட்சி சார்பா திமுக ஆட்கள் சேர்ந்தவங்க வந்து 259, அண்ட் காங்கிரஸ்ல இருந்து 16 பேரும், அஇஅதிமுக இருந்து 202 பேரும், பாஜக இருந்து 37 பேரும், அமமுக இருந்து 32 பேரும், நாம் தமிழர் கட்சியில இருந்து 23 பேர் தங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமா எந்த கட்சியிலுமே சேராதவங்க நியூட்ரல் அப்படிங்கிற மாதிரி பார்வையில 377 பேர் தங்களோட கருத்துக்களை வந்து நம்மளோட திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஒப்பீனியன் போல தங்களோட கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. திமுக கட்சியின் ஆட்சி 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா மிகவும் மோசம்னு அதிகபட்சமா 29% பேர் சொல்லியிருக்காங்க. மோசம் அப்படின்னு 78% பேரும், சுமார் அப்படின்னு 19% பேரும் மிகவும் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு 16% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மத்தியில பாஜக அரசாங்கம் எப்படி ஆண்டார்கள், சிறப்பாக ஆண்டார்களா அப்படிங்கிற கேள்விக்கு மிகவும் மோசம்னு 25% பேரும், மோசம் அப்படின்னு 29% பேரும், சுமார் அப்படின்னு 14% பேரும் சிறப்பாகவே மத்தியில் பாஜக ஆண்டிருக்கிறது அப்படின்னு திருவண்ணாமலை மக்கள் 18% பேர் நினைக்கிறாங்க. பிரதமர் வேட்பாளரா நீங்க யாரை பாக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதில் பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் ராகுல் காந்தி தான் ஜெயிச்சிருக்காரு. ஏன்னா 55% பேர் அவர் வந்து ஒரு பிரதமர் வேட்பாளரா பாக்குறாங்க. நரேந்திர மோடியை வந்து 31.79% பேர் வேட்பாளரா பாக்குறாங்க. MK ஸ்டாலினும் இந்த லிஸ்ட்ல வராரு. 3.90% வாக்குகள் வாங்கி எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தபடியா 2.66% திருவண்ணாமலை மக்கள் வந்து அவர் வந்து ஒரு பிரதமர் வேட்பாளரா பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்து TVK அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. 2026 இன்னும் 2 வருடங்கள் கழிச்சு வர போற அசம்பிளி எலெக்ஷன்ல அவருக்கு உங்களுடைய ஓட்டு உண்டா அப்படின்னு கேட்டிருக்கு. 70.77% பேர் நோ போட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. 10.23% பேர் இப்போதைக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. 12.86% பேர் கண்டிப்பா எங்களுடைய வாக்கு விஜய்க்கு தான் 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2019 நடந்து முடிஞ்ச ஜெனரல் எலெக்ஷன்ல உங்களுடைய ஓட்டை யாருக்கு போட்டீங்க அப்படின்னு கேட்டா திமுக கூட்டணிக்கு 59% பேரும், அதிமுக கூட்டணிக்கு 30% பேரும், நாம் தமிழர் கட்சிக்கு 2.55% பேர் தங்களோட வாக்குகளை செலுத்தியிருக்காங்க. பட் நாளை ஒரு நாள் நடக்க போற 2024 லோக்சபா எலெக்ஷன்ல உங்களுடைய வாக்கு யாருக்கு அப்படின்னு கேட்டா 40.55% பேர் வந்து பாத்தீங்கன்னா திமுக அதிகப்படியா போடுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 9% பின்தங்கி வந்து பாத்தீங்கன்னா 31.63% அஇஅதிமுக வந்து இங்க வந்து வாங்கியிருக்காங்க. வாங்க போறதா வந்து நம்மளோட கருத்து புரிதல் சொல்லுது. அண்ட் பிஜேபி அலையன்ஸ்ல இருந்து 16% பேரும், நாம் தமிழர் கட்சியில இருந்து 3.10% பேர் தங்களோட வாக்குகளை இவங்களுக்குலாம் போட போறோம்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சட்டமன்ற தொகுதி வாரியா திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமுகவோட ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம்னு பார்த்தா 43.23% ஜோலார்பேட்டில் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. அண்ட் அஇஅதிமுக அப்படின்னு எந்த தொகுதியை சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 36.90% கீழ்பெண்ணாத்தூர்ல வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பாஜக அவங்க திருவண்ணாமலையில எந்த சட்டமன்ற தொகுதியில ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 24.79% வாங்கி செங்கம்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அண்ட் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலையிலேயே அதிகமா அவங்க வாக்குகள் வாங்கக்கூடிய தொகுதியா நம்ம சொல்ல வேண்டியது 4.67% ஜோலார்பேட்ல வாக்குகள் வாங்குறாங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட்டை பார்க்கலாம். திமுக கூட்டணி தான் இங்கேயும் வெற்றி பெற்ற மாதிரி, திமுக கூட்டணி தான் இங்கேயும் வெற்றி பெற போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது 41.52%, அஇஅதிமுக அடுத்தபடியா வந்து வராங்க செகண்ட் பிளேஸ்க்கு. பட் 10% இடைவெளி 32.11%. பிஜேபிக்கு வெறும் 18.88% தான். அண்ட் நாம் தமிழர் கட்சிக்கு 3.94%. இவங்க ரொம்ப கண்மூடித்தனமா திமுக தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த தொகுதி திமுக தான் ஜெயிக்க போகுது. ஓகே, நிலவரமும் திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கு. ஓகே, ஸோ கன்ஃபார்ம் திருவண்ணாமலையில் திமுக தான் ஜெயிக்கும். ஓகே, மிக்க நன்றி.